வாங்க வாங்க, நீங்களாம் எப்போ வந்தீங்க? எல்லாரும் ஒன்னா கிளம்பி நிக்கிறத பார்த்தா கல்யாண பர்ச்சேசிங்கா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, முக்கியமான வேலையா வந்தோம். ஆமா, இது என்னங்க பழக்கம்? உங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு வருவீங்களா? இந்த நைஸா கிளம்புற வெள்ளம் வச்சுக்காதீங்க, அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். இந்த கல்யாண வேலை பார்க்கறது இருக்கு பாருங்க, அது மாதிரி கஷ்டம் வேற எதுவுமே இல்ல. அதுலயும் பர்டிகுலர் இந்த பத்திரிகை கொடுக்கறது, வருஷம் எப்ப எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட்டு. வர எலெக்ஷன்ல சீட்டு கட்டி நிக்க போறீங்க. ஏ? ஆமாங்க, அவங்களாம் என்ன பண்றாங்க, எல்லார் வீட்டுக்கும் போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. நம்மளும் அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். ரெண்டுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அதோ நீ பண்ணாலும் பரவாயில்லைங்க. எல்லார் வீட்லயும் சோடா காப்பி கலர்னு கொடுத்து கல்யாணத்துக்குள்ள வயிறை ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்க, கலர் குடிக்கிறீங்களா? ஏன் என்னை பிடிக்காத உங்களுக்கு? ஏங்க இப்பதான் கலர் கலரா கழுத்து வரைக்கும் கலர் குடிச்சிட்டு வந்திருக்கேன், திருப்பி கலர் குடிக்கிறான்னு கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நான் வந்தது உங்க வீட்டு சார்பா யார் யார் பத்திரிக்கை வைக்கணும்னு அண்ணன் கேட்கறக்கா வந்தேன். அண்ணன் எங்க? அண்ணன் கடையில் இருக்காரு, ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? நான் நேர்லயே போய் கேட்கிறேன். நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, எப்ப வீட்டுக்கு வருவீங்க? முடிச்சிட்டு நாங்க வந்துடுறோமே. கண்டிப்பா வரணும், மறந்துடாதீங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த பத்திரிக்கை கொடுக்குற வேலை தாங்க தலைக்கு மேல இருக்கு. நாம அந்த வேலையை பாக்குறேன். வரேங்க, வரேன். இந்த கோபி பத்திரிக்கை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாரு. என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு தானோ. நேரம் நம்மள மட்டும் போட்டு படுத்தாம நம்ம கூட சேர்ந்தவங்களையும் போட்டு படுத்துது. அண்ணி ப்ளீஸ், தயவு செஞ்சு கவலைப்படாம தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க போயிட்டு வந்துடுறோம், வாங்க நீ. வாங்க வாங்க, சீக்கிரம் நடக்கட்டும், லேட் ஆகுதுல்ல. அப்படி வை, சீக்கிரம் ஏத்துங்கப்பா. என்ன வேணிக்கம், சரக்குலாம் சுத்தமான சரக்கு தானே? வருஷ கணக்காக எங்களோட பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஆனால் இந்த சந்தேகம் மட்டும் உங்களுக்கு போவே போகாதா? நேராக கொண்டு போய் சாம்பார்லேயே போடலாம், அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு. அப்படியா? கழிவெல்லாம் ஒதுக்கியாச்சா? கழிவெல்லாம் ஒதுக்கியாச்சுன்னு. எடுத்த கழிவு தான், திருப்பி எதுக்காக வருதுன்னு தான் தெரியல. என்னப்பா சொல்ற? இது வேற விஷயம், உங்க சரக்கெல்லாம் நல்லா இருக்கு. வர வேணிக்கம், வண்டி கலப்பா. யாருக்கு யாரு சகல? என்ன சொந்தம் கொண்டாட பாக்குறியா, ஒட்டுக்க பாக்குறியா? அண்ணே கொஞ்சம் அமைதியா வாய மூடுறா. முதல்ல உன்னதான் உதைக்கணும். எங்கடா கூட்டு வந்த உங்கள? 4 பேர் வந்து போற இடம்னே, தயவு செஞ்சு அமைதியா பேசுங்க. சகல, எங்களை மன்னிச்சுக்கங்க. நடந்த பிரச்சனை எல்லாத்துலயும் எங்களுக்கும் பங்கு இருக்கு. தேடி வந்து சமாதான கொடி காட்டுறியா? இத பாரு, என் கூட சமாதானமா போகணும்னு உனக்கு வேணா ஆசை இருக்கலாம், எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் கிடையாது. முதல்ல வெளில போங்க. மன்னிச்சிருங்க, நான் பேசுறதுல தப்பு. எனக்கு ரோசம் அதிகம் தாங்க, வெளில போங்க முதல்ல. அண்ணே, லீலா கல்யாணம் நின்னு போச்சுனே. லீலா கல்யாணம் நின்னு போச்சு. உட்காருங்க. என்னாச்சு? ஏன் கல்யாணம் நின்றுச்சு? என்னன்னு தெரியல, வேணான்ட்டாங்க. இல்லண்ணே, என்னையும் லீலாவையும் சம்மந்தப்படுத்தி தப்பா பேசி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. என்னடா கொடுமை இது? இப்ப வீடு மாதிரியே இல்லைங்க. இது மாமாக்கு தெரியுமா? அவர் எப்படி தாங்கிட்டாரு? அவங்க எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து தானே நம்மகிட்ட வந்திருக்காங்க. லீலாவை எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது சம்பந்தமா உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்காங்க. நீங்க தானே அம்மாட்ட எப்படியாவது எடுத்து சொல்லணும்.
இதான் கரெக்ட். கையோட அம்மா கிட்ட பேசி இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். சகல, நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோ பயந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப நன்றி சகல. அம்மா கிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஆனா நான் இதை செய்யறது உங்களுக்காக இல்லை, என் தம்பிக்காகவும் லீலாக்காகவும். போலாம். லீலா, லீலா. என்ன விஜய், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா லீலா, உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. என்ன விஜய், எனக்கு நல்லது நடக்குதுன்னு சாமியை வந்து சொல்லிச்சா? சாமியே சொன்ன மாதிரி தான் வச்சுக்கயே. என்னடி சொல்ற? நான் உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணலான்னு கோயிலுக்கு போனேனா, அர்ச்சனை தேங்காயை உடைச்சு பார்த்தா அதுல பூ இருந்துச்சு. அர்ச்சகர் இந்த மாதிரி பூ இருந்தா ரொம்ப நல்லது, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னாரு. நீ கவலைப்படாத லீலா, உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. வாப்பா. வாங்க. போங்க. வணக்கம்மா. என்னடா மாணிக்கம், ஆச்சரியமா இருக்கு. வராதவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி தெரியுது. வணக்கம்மா. அட, என்ன இன்னைக்கு ஒரே ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பணிவா பேசுறது யாரு? போஸ் தானா? அத்தை, பழசையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. எல்லாத்தையும் மறந்துருங்க. இவர் அவசரப்பட்டு உங்களையும் சரி உங்க பிள்ளையும் சரி என்னதான் கோபத்துல பேசியிருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அத்தை. என்னாச்சு? இன்னைக்கு மெட்ராஸ்ல மழை பிச்சுக்கிட்டு கொட்டதான் போகுது போ. அம்மா, இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா, எங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். அதானே பார்த்தேன். ஏதோ காரியம் ஆகணுங்கிறதுக்காகத்தானே படியேறி வந்திருக்கீங்க. மத்தபடி என்ன தேடி வர்றதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? என் மேல திடீர்னு பாசம் பொங்கி நல விசாரிக்கவா வந்திருக்க போறீங்க? அத்தை, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்களை இப்படி வித்தியாசமா பார்க்காதீங்க. நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. என்னது இது? இன்னைக்கு என்னை எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க. அம்மா, என்ன விஷயம்னு உடைச்சு சொல்லிடுமா? என் மனசு நீங்க என்ன கேப்பீங்களோன்னு துடிக்குது. என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்க? அத்தை, லீலாவுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்றாங்க. லீலா கல்யாணம் நின்னுடுச்சு. நிர்மலா, சர்க்கரை எடுத்துட்டு வாமா. அது ஒண்ணு இல்லம்மா, என் மகன் அதான் உன் தங்கச்சி புருஷன் புதுசா லாரி வாங்கியிருக்கான். அதுக்குதாம்மா சர்க்கரை. அத்தை, நான் சொல்ல வந்தது. ஆமாமா, ஏதோ சொன்னியே, லீலா கல்யாணம் நின்னுடுச்சு. அடடா, அப்படி ஆயிப்போச்சு. இப்ப என்னம்மா பண்றது? முன்னாடியே உங்க வீட்டை பார்த்து பொண்ணு கட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இனிமே எவன் துணிஞ்சு பொண்ணு கட்டுறதுக்கு உங்க வீட்டுக்கு வருவான்? அம்மா, உங்க அப்பாவை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கம்மா. ஏற்கனவே அவர் உடம்புக்கு முடியாத மனுஷன், வயசு வேற ஆயிப்போச்சு. இந்த வேதனையெல்லாம் மனசுல போட்டு உழப்புனா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுமா. உங்களுக்கு அவரை விட்டா வேற யாருமா இருக்காங்க? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னடா மாணிக்கம்? லீலா கல்யாணம் நின்று போச்சு. பாவம் அவ எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா?
ஆமா, அதுக்கு நீ நானே என்னடா பண்ண முடியும்? லீலாவை நம்ம செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படின்னு யோசிக்கிறேன். டேய், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நீயே வந்து உன் தம்பி என்கிட்ட மாப்பிள்ளை கேப்பியா? அம்மா அது வந்து இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு நீ யாரா? அவங்கள பேசணும். அவங்க கௌரவம் பாக்குறாங்க, என்கிட்ட கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க கௌரவம் பார்த்திருந்தா ஏன் உங்க வீடு தேடி வரோம்? நாங்க கௌரவம்லாம் பார்க்கலம்மா. ஓஹோ, சரிம்மா, இப்போ நாங்களே கேட்குறோம். எங்க பொண்ணு லீலாவுக்கு உங்க பையன் செல்வத்தை கல்யாணம் பண்ணி கொடுங்கம்மா. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். ஆமாத்த, சரின்னு சொல்லுங்க. ஏன் சம்மதம் இருக்கட்டும். ஏன்பா போஸ், உங்க மாமா என்ன சொல்றாரு? அவருக்கு இதுல சம்மதமா? இதுல மாமாவுக்கு பரிபூர்ண சம்மதம்மா. நிஜமாவா? நிஜமாவா? ஆமாம்மா, அவருக்கு சம்மதம் தான். அப்பயே அவர் வரல? சொல்லுப்பா, எதுக்காக என் பிள்ளைய கேட்டு அவர் வரல? அம்மா, மறுபடி மாப்பிள்ளைக்காரங்க நம்ம தான் அங்கே போய் கேட்கணும். அவங்க இங்க வர்றது முறை இல்லையம்மா. ஓஹோ, முறைய பத்தி நீ பேசுறியா? ஏண்டா முறைகிட்ட பயல, உன் மாமனுக்கு இதுக்கு முன்னாடி செல்வத்தை பார்த்தா மாப்பிள்ளைய தெரியலையா? இப்ப ஏதோ பிரச்சனைன்னு வந்த உடனே செல்வம் மனுஷனா தெரியறானாக்கும். அவசரத்துக்கு கிடைக்கிற திடீர் மாப்பிள்ளையாவ. இந்த திடீர் உப்மா, திடீர் புளியோதரை மாதிரி என் பையனை நினைச்சிட்டீங்களா? அம்மா, மாமா தயங்குனதே நீங்க ஒத்துக்குவீங்களோ மாட்டீங்களோன்னு ஒரு சந்தேகத்துல தான். அப்போ இப்ப மட்டும் படியேறி வந்து கேக்குறீங்க? இப்ப மட்டும் இந்த சம்மதம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கு யாரா சொன்னா? ஏண்டா, என்ன எந்த அளவுக்கு இழிச்ச வாய நினைச்சிருந்தீங்கன்னா என் வீட்டு படியேறி அந்த சிறுக்கிக்கு என் பையனை பேசி முடிக்கிறதுக்கு வந்து நிப்பீங்க. என்னம்மா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தானே பேச்சே ஆரம்பிச்சோம். அம்மா, உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்கம்மா. உங்க காலில் வேணாலும் விழுறமா? கால்ல விழுந்து கேக்குறியா? அது சரி. கழுதியா இருந்தாலும் காரி ஆகணும்னா கால்ல விழுந்து கேட்கதானே உங்க பழக்கம். இத பாரா, நான் பழசு எதையும் மறக்கிறவ இல்ல. என்ன செருப்பால் அடிப்பேன் கேட்டவதானே உன் பொண்டாட்டி. என் வீட்டுக்கே வந்து என் புள்ளைய கை நீட்டி அடிச்சு மல்லு கட்டணும் தானே நீ. அந்த லீலா என்ன கேள்வி அது இதுன்னு சொல்லிட்டு அவ அக்கா கிட்ட என்ன பத்தி என் வீட்லயே உக்காந்துக்கிட்டு எவ்வளவு கேவலமா பேசினா அவ. இத பாரா, என் மனசுல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன். அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இரு. பேசாம இருடா. கையில இருக்கான் இழிச்ச வாயன்னு சொல்லிட்டு உன்னை மயக்கி அவங்க வீட்டு மருமகனாக்கிக்கலான்னு ரொம்ப தாண்டா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா பேசுறது அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. டேய், நீ எதுவும் பேசாதடா, பேசாத. ஏற்கனவே அந்த சரம் இந்த வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அடுத்தது அந்த லீலாவை கொண்டு வந்துட்டா என் வீடே அவங்க கைக்கு போயிடணும். நானும் என் பொண்ணும் அந்த சிதம்பரத்தோட பொண்ணுங்களுக்கு பாத்திரம் தேய்ச்சி பணிவடை பண்ணணுமாக்கும். டேய், இத பார், முடிவா சொல்லிட்டேன், இந்த பேச்ச மறந்துருங்க. ரோஷம் கெட்டு போய் மறுபடியும் யாரும் இந்த பேச்சை எடுக்க கூடாது. அம்மா, போது நிறுத்துமா. விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற. உனக்கே மனசு கூசல? வீடு தேடி வந்து எவ்வளவு தன்மையா மன்னிப்பு கேட்டு பேசுறாங்க. அவங்க கிட்ட இப்படியா பேசுறது? ஏமா, வயசாவதுல உனக்கு. ஏமா இன்னமும் இப்படியே இருக்க? டேய், எனக்கு கத்து கொடுக்கிறதுக்கு நீ ஒன்னும் பெரிய மனுஷன் கிடையாது. உனக்கு கத்து கொடுக்கவோ புரிய வைக்கவோ இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. ஏன்னா உன் மூளை இறுகி பாறை மாதிரி ஆயிடுச்சு. நாங்க எது சொன்னாலும் உனக்கு ஏற போறது இல்ல. அந்த மாதிரி ஆயிட்ட நீ. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? ஏன் முடிவை நான் சொல்றேன். பெத்த புள்ளங்கிற பாசத்தை விட உனக்கு உன்னுடைய வரட்டு கௌரவமும் பிடிவாதமும் தான் முக்கியமா படுது. இனிமேல் உன் சம்மதம் எனக்கு தேவையில்லை. நீ கோவிச்சுக்கிட்டாலும் சரி, கத்துனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உன் சம்மதத்துக்காக வெயிட் பண்ண போறதுல. நான் லீலாவை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன், இது நிச்சயம். டேய் மாணிக்கம், கேட்டியாட உன் தம்பி சொல்றத? அம்மா, இது அவனோட வாழ்க்கை. அவன் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. நாம எப்படிம்மா அவனை தடுக்க முடியும்? ஓஹோ, அப்போ நீ இதுக்கு ஒத்து உதறியா? போய் முன்னாடி நின்னு அச்சத தூவ போறியா? அப்படி இல்லைம்மா, அவனோட முடிவில் பெரிய தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. அண்ணே, நான் லீலாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? பெத்தவங்களாச்சே,
நம்ம அம்மா வாச்சன் மரியாதை கொடுத்து வந்து கேட்டோம். ஆனா அவங்க பையனோட விருப்பத்தை பத்தி புரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்காக நீ ஏன்டா உன் ஆசையை கெடுத்துக்கணும்? அப்போ டேய் நீ தாலி கட்ட போறியா? டேய் நீ எப்படி தாலி கட்ட நான் பாத்துறேன்டா. டேய் லீலா கழுத்துல நீ தாலியை கட்டுற, நானே முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறேன்டா. வாடா. டேய் இல்லங்கடா, என்ன மதிக்காத நாய்ங்களுக்கு அம்மாவா இருக்க நான் தேவையில்லடா. டேய் நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க இல்லடா. நான் செத்தேன்னா கூட எனக்கு கொல்லிப்பட நீங்க வர வேண்டாம்.